ராமகிருஷ்ணா, வெள்ளக்காரிக்கு நானாச்சு மீனாட்சி பாட்டுக்கு என்னடா சம்பந்தம்? யூ ட்ரிங்க், ஐ ட்ரிங்க், அப்புறம் மியூசிக், வேட்டி மடிச்சு கட்டிட்டு டான்ஸ் வேற. என்னது பேசுற சத்தம் கேக்குது? யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஒண்ணு இல்லம்மா, பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலில மீனாட்சி என்ற பெயர் வழக்கு. ராமகிருஷ்ணா, உனக்கு எதுக்கு வெள்ளக்காரி அல்ல? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. புணத்தை கால் மேல வச்சு தூக்கிட்டு போனப்பா நல்ல நெத்தி கெட்டுக்கு சும்மா திம்முன்னு இந்தி பத்மினிமா ஷேப்பு கிப்பெல்லாம் முழு கலர் ரைஸ். டேய், இன்னும் உனக்கு புத்தி வரலையா? விவசாய படத்துல வாத்தியார் என்னடா பாட்டு பாடினாரு? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையே ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஏய், அவர் எதுக்கு பாடுறது, நீ எதுக்கு கம்பேர் பண்ற? என்ன அங்க சத்தம்? ஒண்ணுலமா, பூனை பூனை. பாத்ரூம்ல பூனையா? இப்ப போயிருச்சு. என்னங்க, இந்தாங்க சாமியை கும்பிட்டு விபூதி பூசிக்கிங்க. பூசுதாயே, உன் கையால் எடுத்து பூசு. நல்லா அள்ளி பூசுதாயே, நெத்தி நிறைய பூசு. நல்ல புத்தி வரும்னு சொல்லு பூசுதாயே. நல்ல புத்தி குடிச்சாமே, என் வீட்டுக்காருக்கு நல்ல புத்தி குடிச்சாமேன்னு சொல்லு பூசுதாயே. ஏங்க, தூங்கிட்டீங்களா? என்ன இப்ப எல்லாம் ஆள் ரொம்ப ஒழுக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது. கம்ப்ளைண்ட்ஸ் ஒண்ணும் வரது இல்லையே. இப்ப தப்பு எதுவும் செய்யறது இல்லையா? இல்ல என்கிட்ட சொல்றது இல்லையா? வேணாண்டா சாமி. ஏண்டா? அதெல்லாம் தப்புடா. மாமானா இப்படி இல்ல இருக்கும். ஊர்லயே பெரிய மனுஷன், உங்க எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு 2 மனைவி, 2 பேரையும் கட்டிக்கிட்டார், 2 பேரையுமே காதலிக்கிறார். அங்கதாங்க அவர் பெரிய மனுஷனாவே நிற்கிறார். இதோடு நான் நிறுத்திக் கொண்டு நடுவர் அவர்களுக்கு இந்த விழாவினை விட்டு விட்டு செல்கிறேன். இப்பொழுது கட்டிய மனைவியே என்று உமா மகேஸ்வரி பேசுவார். காதல் காதல் என்று எதிரணியில் பேச வந்துள்ளனர். ஆனால் நடுவர் அவர்களே, அந்த காதல் எப்படிப்பட்டது தெரியுமா? படுத்து நோயில் விழுந்தால் காதல் காணல் நீரே என்று சொன்னார்கள். ஒண்ணு இல்ல, எங்க ஏத்து வீட்டு பையன் கடிதம் எழுதும் போதே எழுதுறான், கண்ணே உன்னை கண்டதும் என்னை மறந்தேன், உன் தங்கையை கண்டதும் உன்னையே மறந்தேன் என்று எழுதுகிறான். காதல் சபல புத்தி உடையது. ஆனால் கட்டிய மனைவி அடையக்கூடிய இன்பத்தை போல இந்த உலகத்தில் வேறு யாருமே இன்பம் அடைவதில்லை. மகாத்மா காந்தியோடு ஒரு கஸ்தூரிபாய் அம்மையார், வஉசியோடு ஒரு மீனாட்சி அம்மையார், ஏன் நம்முடைய தலைவர் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் அவர்களுடைய மனைவிகளாக சிவகாமி அம்மையாரும் பார்வதி அம்மையாரும் திகழ்கின்றார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கட்டிய மனைவியே எல்லா விதமான இன்பங்களையும் பெரிதும் அனுபவிக்கின்றாள் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். இப்பொழுது காதல் மனைவியே என்று தேவிலட்சுமி பேசுவார். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து என்னுடைய சகோதரி வந்து பேசினாங்க. அவங்க பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க, நம்முடைய தலைவர் ராமகிருஷ்ணன் இருக்காரே, அவர் 2 பெண்களை கல்யாணம் பண்ணிருக்காருனாங்க. அவர் 2 பெண்களை கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா 2 பேரையுமே காதலிக்கிறாராங்கிறதா கேள்வி. என்னம்மா அப்படி ஒரு கேள்வியை கேட்ட? 2 பேரையும் காதலிக்காமையா 2 பேருக்கும் ஒரே மாதிரி நகை, ஒரே மாதிரி புடவை? அது மாத்திரம் இல்ல, சிவகாமின்னு அந்தம்மா பேர்ல தனியாவோ இல்ல பார்வதின்னு இந்தம்மா பேர்ல தனியாவோ மில்ல ஓபன் பண்ணல. சிவபார்வதின்னு 2 பேர் பேரையும் சேர்த்து வச்சுதான் காட்டன் மில்லையே ஓபன் பண்ணிருக்கார். அப்ப 2 பேரையுமே காதலிக்கிறார்னு தானே அர்த்தம். நடுவர் அவர்களே, ஒரே மாதிரி நகை, ஒரே மாதிரி புடவை, ஒரே மாதிரி சொத்துக்கள் கொடுத்திருந்தா மட்டும் ஒரு பொண்ணுக்கு மகிழ்ச்சி கிடைச்சிருமா? அந்த குழந்தை செல்வத்தை யாருக்கு கொடுத்திருக்காருங்கிறது தான் கேள்வி. இவரை ஒண்ணு நான் அரச மரத்தை சுத்தியோ இல்ல ஆலமரத்தை சுத்தியோ பிள்ளை வரம் வேணும்னு கேட்க சொல்லல. நடுவர் அவர்களே, அவர் நினைச்சிருந்தா அறிவியலையோ மருத்துவத்தையோ நாடி போயிருக்கலாம். அதன் மூலமா இன்னொரு மனைவிக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் செய்யல. அதுல இருந்தே என்ன தெரியுதுன்னா, அவர் 2 மனைவியை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு பொண்ணை தான் காதலிச்சிருக்காருன்றது நல்லா தெரியுது. எனவே நடுவர் அவர்களே, காதல் மனைவிதான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயோ என்னப்பா, ஐயோ என்னங்க பட்டிமன்ற பேர்ல நம்ம முதல்ல என்ன கட்டிட்டீங்க பாருங்க. அரச மரத்தையும் ஆலமரத்தையும் சுத்தினா குழந்தை பிறக்கும்னா அங்க எல்லாரும் போய் கியூ கட்டி நின்றுவாங்க. அப்புறம் ஏதோ அறிவியல் மருத்துவம் சொன்னாங்க. அதையெல்லாம் தேடி போற அளவுக்கு எனக்கும் வயசாயிரல, என் பொண்டாட்டிக்கு அளவு குறைஞ்சல. அங்க வேற எப்படி கொடுங்க சும்மா கோவம் இந்தி 10 மணி ரேஞ்சில.
மிஸ்டர் ராமகிருஷ்ணன், யூ ஆர் ஹெல்த்தி. நல்லா இருக்கீங்க, ஒரு குறையும் இல்ல. ஏஜ் தான் 50 ஆச்சே தவிர இன்னும் 15 இயர்ஸ் பாய் மாதிரி தான் இருக்கீங்க. இன்னைக்கு அப்பாக கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு. வேணா உங்க வைஃப் அழைச்சிட்டு வாங்களேன், செக் பண்ணி பாத்துருவோம். ஐயோ வேண்டாம் டாக்டர், வேண்டாம். இருக்குங்கிற நம்பிக்கையில எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துடலாம். அவளை உங்க வீட்டு கூட்டிட்டு வந்து ஒருவேளை அவளுக்கு குழந்தைய பிறக்க நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவன் மனசு உடைச்சிருப்பான். அதை பார்த்து தாய்க்கிற சக்தி எனக்கு இல்ல. அண்ணா, லேக்ல தான் பாடி மொத்தக்கத்துக்கலாமா? ஏப்பா கத்துறேன்? ஏன் லேக்ல அந்த பாடி கொண்டு போய் போட்டதே நாம தானே? ஐயோ, ஏப்பா வழக்கமா 3 நாள் கழிச்சு தானே பாடி மேல வரும். இது எப்படி? இது ஃபாரின் பாடியா இருக்கிறதுனால சீக்கிரம் மேல வந்துருச்சு என்னமோ. ஏப்பா சும்மாவே ஊருக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஸ்டாண்ட்ல இருந்து ஆளுகளை கூட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு நொங்குவானுங்க. இந்த மேட்டர்ல வேற நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம். விஷயம் தெரிஞ்சுன்னா அடிச்சு கொன்னே போடுவானுங்கப்பா. ஏப்பா நான் பெருசுக்கிட்டு போய் செட்டில் ஆயிடலாமா? அது நல்ல விஷயமா இருக்கு. என்ன அதனால வசதியான மட்டும் தெரியல, கொஞ்சம் பிரைட்டான அளவும் தெரியல. இந்த நாய்களுக்கு எதுக்குடா காசு கொடுக்கணும்னு நம்ம கொடுக்குற காசு போலீஸ் கொடுத்தான்னு வையே, கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அரியறின்னு அடிச்சானுங்கன்னா பெருசு பண்ண கொலைய நாம தான் பண்ணணும் நம்ம வாயிலே சொல்ல வச்சிருவானப்பா. கிளம்பு. சரி, வண்டி அதுக்கு நம்பர் பிளேட்டை வச்சு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி பிடிச்சானா அவன் வண்டி என்ன பண்றது? சேர்த்து பாத்துவானப்பா. ஒரு டியூ தானே கட்டிக்கிறேன், அவனாச்சா வண்டியாச்சு. சரி, ஆட்டோ ஆட்டோ நிறுத்தாத, போயிட்டே இரு, நாங்க ரெண்டில இருக்கோம். வணக்கம்ண்ணா. என்ன நீங்க வாடி நீங்க வந்து உட்காந்துட்டீங்க? அங்க மலை மேல நாங்க வர கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். அண்ணா அவர் போயிட்டாருங்க, இப்ப நான் பேச போறேங்க. இது பாருங்க, நீங்க நம்ம வாய் முடியலாம்ண்ணா, ஆனா ஊர் வாய் மூட முடியுமா? போலீஸ்காரன் வாய் மூட முடியுமா? இந்த பர்சன்ஸ் இதுல நான் பேசினபடி 50,000 ரூபாய் பேலன்ஸ் பணம் இருக்கு. தயவு செய்து என்ன விட்டுருங்கப்பா. இனிமேல் யாரும் வீட்டுல விசேஷம் நடக்கல வந்து இம்சை பண்ணாத ஜான்சன். எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம்ண்ணா. பிரச்சனை எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு சொல்லுங்கண்ணே. ஆமாங்க சார், வழக்கமாங்க சார் 3 நாள் கழித்தானுங்க சார் பாடி மேல வரும். ஆனா அது ஃபாரின் பாடியா இருக்கிறதுனாலங்க சார் அடுத்த நாள் காத்தாலேயே மேல வந்துருச்சுங்க சார். அது மட்டும் இல்லைங்க, பிரச்சனை சிபிஐ வரைக்கும் போயிருச்சு. வெளியில் தலைகாட்ட முடியல. நீங்க என்ன பணத்தை கொண்டு விளையாடுறீங்க? இது பாருங்க, நீங்க பெரிய மனுஷன், டெல்லி வரைக்கும் போய் செல்வாக்கு பயன்படுத்தி எஸ்கேப் ஆகிக்குவீங்க. நாங்க சின்ன பத்துக்கு மாட்டிக்கிறோம்ல, அதனால எங்களுக்கு இந்த பணம் வேண்டாம். எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையற வரைக்கும் நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம். இன்னும் கரெக்டா கூடவே வர்றேன். ஆட்டோல் தொத்துற மாதிரி தான் வாழ்க்கை அமையுதுன்னா சொல்லுங்கண்ணே. வாழ்க்கைறாங்க. எங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்து எங்களுக்கு பிறகுற குழந்தைய கான்வென்ட்ல படிக்க வச்சு அப்புறம் அவங்க வாழ்க்கையில சேஃபா செட்டில் ஆகிறதுக்காக பொள்ளாச்சி பக்கம் ஒரு 100 ஏக்கர் தோப்பு வாங்கி அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்ல, பிறக்காதப்பண்ணே எங்களுக்கு பிறகுற பேரம் பேத்திய அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சு வாழ்க்கை அமைறதுனா ஏதோ பணம் காசு கொடுங்கன்னா அப்படி ஓரமா பொட்டி கடை வச்சுக்கிறேன்னு கேக்குறதா? அதை விட்டு போட்டு பொள்ளாச்சியில ஆரம்பிச்சு அமெரிக்கா வரைக்கும் போறியப்பா. அண்ணா நீங்க சொல்றது வாழ்க்கை, தம்பி சொல்றது வாழ்க்கையோ வாழ்க்கை. நாங்க ஏன் இவ்வளவு டூரிக்கு டைம் எடுத்துக்கிறோம்னா போலீஸ் ஃபைல முடுக்க அவ்வளவு நாள் ஆகுங்க. நம்ம போலீஸ் பத்தி தெரியாது உங்களுக்கு. பேசுறது போது இந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்புங்க. எங்களுக்கு பணம் வேண்டாம்ண்ணா. ஆட இடத்துக்கு பீடி சிகரெட் செலவு காட்டு. இந்த பணத்துல எப்படிப்பா அவ்வளவு பெரிய வாழ்க்கை வைக்கிறது? நான் பணத்தையே தொட மாட்டேங்கண்ணா. இவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க சொல்றதுனால நான் எடுக்கிறேன். தேங்க்யூ. சரிங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். ஐயா வரலீங்களா? ஐயா மெட்ராஸுக்கு பிசின்ஸ் விஷயமா போயிருக்காங்க. அதான் நானும் அப்படி வந்தங்க. வணக்கங்க. வணக்கம். என்ன? வணக்கம்யா. வணக்கங்க. அங்க பாத்தீங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. என்னம்மா ஐயா மெட்ராஸ் போயிருக்கிறதா சொன்னீங்க? பப்ளிக்கா சோடி போட்டு வந்து நம்மள இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பவுசு பாக்குறக்க நம்ம இங்க வந்திருக்கிறோம். எந்திர மேல போல. You naughty. டிரைவர் வண்டி நிறுத்து. இந்து வாங்க. என்னவா உன்ன மாதிரி வயசு பொண்ணுங்க இப்படி பப்ளிக் பிளேஸ்ல யாரோ ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வா 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 வா, ரொம்ப நல்லா இருக்கு. பப்ளிக் பிளேஸ பத்தி நீங்க பேசுறீங்களா? நேத்து ஃபங்க்ஷன்ல நான் என் அம்மாவோட இருக்கும்போது நீங்க உங்க புருஷன் கூட வந்தீங்களே, அது என்ன சீக்ரெட் பிளேஸா? அந்த அளவுக்கு இங்க ஜனங்க யாரும் இல்ல. அப்படியே 1-2 பேர் பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா?
சிவபார்வதி காட்டன் மில் ஓனர் பொண்டாட்டிகளை விட இந்த பொண்ணு இந்து பொண்ணு பெட்டர்னு சொல்லுவாங்க. பெரிய பேச்செல்லாம் பேசாத. நான் உன் அம்மாடி. நீங்க எங்க அப்பாவுக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா எனக்கு நீங்க அம்மா கிடையாது. அந்த உரிமை என்ன பெத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்பா, முட்டாய் கலர்ல எனக்கு துணி எடுக்கலையப்பா. முட்டாய் கலர்ல என்னடா 30 கலர்ல எடுத்திருக்கிறேன்டா. தெலுங்கு ஹீரோ லெவலுக்கு. అవునా? அதையெல்லாம் நீ போட்டுக்கிட்டு அவளை ஒரே அமுக்கு அமைக்கணும்டா. அப்பா, இந்த Dress எல்லாம் போட்டுட்டு ரோட்ல போனா எல்லாரும் என்ன அடிச்சு அடிச்சு பாக்குறாங்கப்பா. அந்த பொண்ணு மட்டும் பார்க்க மாட்டேங்குது, என் கூட பேச மாட்டேங்குதுப்பா. டேய், நான் உன்னை பெத்த அப்பன்டா. ஒரு லெவலுக்கு தாண்டா கத்து கொடுக்க முடியும். அதுக்கு மேல கத்து கொடுத்தா அதுக்கு பேரே வேறடா. என்னப்பா பேரு? ஐயோ, அங்கவஸ்திரம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. என் மகனே, மத்ததெல்லாம் அடிச்சு பாக்குதே, அதெல்லாம் தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாதடா. இவ சிவபார்வதி என்டர்பிரைஸுக்கு ஒரே வாரிசு. 360 கோடிக்கு சொந்தம். அவளை மட்டும் நீ மடக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஆஹா.